அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியினுடைய பிரீமியம் பேயிங் டேர்ம் அதாவது பிபிடி கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால அளவு நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக இந்த பாலிசியில் எவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 10% அமௌண்ட்டை லைஃப் லாங் உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வழங்குவாங்க. எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய்க்கான சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை 5 வருட கால அளவில் வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய பிரீமியம் பேயிங் கால அளவான 5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட், அதாவது நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. டிஃபர்மெண்ட் பீரியடான 5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை இந்த பாலிசியின் மூலமாக உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் என்ட்ரி 90 நாட்கள். அதாவது ஒரு குழந்தை பிறந்து 90 நாட்களுக்கு அப்புறம் அந்த குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்கலாம். அதிகபட்சமாக ஒரு நபர் தன்னுடைய 65 வயது வரைக்கும் இந்த பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியினுடைய பிரீமியம் பேயிங் டேர்மாக 5 வருடத்திலிருந்து 16 வருடம் வரைக்கும் வழங்குறாங்க. ஸோ 5 வருடத்திலிருந்து 16 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். பாலிசியினுடைய டிஃபர்மெண்ட் பீரியடாக 5 வருட பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 5 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுவே 6 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய பிரீமியம் பேயிங் டேர்மான 6 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 4 வருடம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதற்கப்புறம் தான் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 7 வருட பிரீமியம் பேயிங் டேர்மில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா டிஃபர்மெண்ட் பீரியட் 3 வருடம். 8 வருடத்திலிருந்து 16 வருடம் வரைக்குமான பிரீமியம் பேயிங் டேர்மில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா டிஃபர்மெண்ட் பீரியடாக 2 வருடம் நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸை உங்களுக்கு வழங்குவாங்க. அதாவது இந்த பாலிசியினுடைய பயன்களை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெறலாம். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அதிகபட்சமான சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, நோ லிமிட். நீங்கள் விருப்பப்படுற சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸை 2 விதமாக வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 ரெகுலர் இன்கம் பெனிஃபிட். இந்த ரெகுலர் இன்கம் பெனிஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவு முழுவதும் உங்களுக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். அதற்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 10% அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வழங்குவாங்க. எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ப்ளஸ் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை வழங்குவாங்க. அதுவே ஆப்ஷன் 2 ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்ம் ப்ளஸ் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிசியினுடைய 10% அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே சேர்த்து வைப்பாங்க. கூடவே அதற்கு 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்டில் உள்ள 10% அமௌண்ட்டை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணி கூடவே அதற்கு 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குறதுனால அந்த அமௌண்ட் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படும் பட்சத்தில் இந்த அமௌண்ட்லேருந்து 75% நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். கூடவே இதில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. 5 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 வருடம், அதற்கான டிஃபர்மெண்ட் பீரியட் 5 வருடம். ஸோ 10 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் 11வது வருடத்துலேருந்து இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்டை நீங்கள் பெறலாம். 6 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 6 வருடத்திற்கு அப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் 4 வருடம். ஸோ 11வது வருடத்துலேருந்து உங்களுக்கான பெனிஃபிட் இந்த பாலிசியில் ஸ்டார்ட் ஆகும். 7 வருட பாலிசிக்கு டிஃபர்மெண்ட் பீரியட் 3 வருடம். 8 வருடத்திலிருந்து 16 வருட பாலிசிக்கான டிஃபர்மெண்ட் பீரியடாக 2 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிசியில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதாவது ப்ரீமியம் செலுத்தக்கூடிய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்ஸ் நீங்கள் ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்டில் 10% அமௌண்ட்டை மொத்தமாக வழங்குவாங்க. அதுவே நீங்கள் ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 10% அமௌண்ட்டை உங்களுடைய எல்ஐசி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க. கூடவே அதற்கு 5.5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்குவாங்க.
தேவைப்படும் பட்சத்தில் இந்த அமௌண்ட்ல இருந்து 75% நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். கூடவே லோன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க. அடுத்து கேரண்டீட் எடிஷன். இந்த பாலிசியில் கேரண்டீட் எடிஷன் வழங்குறாங்க. கேரண்டீட் எடிஷனாக எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 40 ரூபாய் கேரண்டீட் எடிஷன் வழங்குறாங்க. அடுத்து ரைடர்ஸ். இந்த பாலிசியில் மொத்தம் 5 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. எல்ஐசிஸ் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர், பிரீமியம் வைவர் பெனிஃபிட் ரைடர். இந்த மாதிரியான 5 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ரைடர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அதற்காக எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 35 வயதில் 10 வருட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் கால அளவில் 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 59,016 ரூபாய் செலுத்தணும். ஸோ 10 வருடத்தில் அவங்க மொத்த ப்ரீமியமாக 5,78,730 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்மான 10 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியடுக்காக அவங்க வெயிட் பண்ணணும். 2 வருடம் டிஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பாலிசியின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் சம் அஷ்யூர்டில் 10% அமௌண்ட்டான 50,000 ரூபாயை அவங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே இந்த பாலிசியை 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 1,16,047 ரூபாய் செலுத்தணும். ஸோ ப்ரீமியம் பேயிங் டேர்மான 10 வருடத்தில் 11,37,988 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சு அதற்கப்புறம் டிஃபர்மெண்ட் பீரியட் 2 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் இந்த பாலிசியில் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டான 10% அமௌண்ட், அதாவது 1 லட்சம் ரூபாயை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்குவாங்க. அடுத்து டெத் பெனிஃபிட். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து இந்த பாலிசியின் மூலமாக வழங்குறாங்க. ஸோ ஃபைனலாக எல்ஐசியினுடைய ஜீவன் உற்சவ் பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.